Hi everyone, welcome to our channel. This is Long Daily. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ அதுவும் டீடைல் மட்டும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ செகண்ட் மீட்டம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அதனால பிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் புரியுது. ஸோ 11th கெமிஸ்ட்ரி புரிய இந்த செகண்ட் மீட்டருக்குரிய போர்ஷன்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ். ஸோ இதுல சில கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆனது. எது அப்படின்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், அலாமஸ் பிஹேவியர், ஹென்ரிஸ் லா, அப்புறம் இந்த சைடு வந்து ஹாக்கர்ஸ் ரூல். ஸோ இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடா வர கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. என்னென்ன கொஸ்டின் மீதி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோடைய preparation and அதோட uses சேர்த்து பார்ப்போம். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் anomalous behavior of beryllium. And next one Henry's law. Next one colligative property. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா formation of N2 அதாவது nitrogen molecule by MO theory. Friedel-Crafts reaction. இது ஃபுல்லா உங்களுக்கு வந்து இந்த சைடு கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் அந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா Huckel's rule to decide aromatic character of a compound. அந்த question. Next, lithium differs from other elements. எப்படி வந்து lithium வந்து மற்ற எலமெண்ட்ஸ்ல இருந்து வித்தியாசமா இருக்கு அந்த டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் biological importance of calcium. கால்சியம் உடைய biological importance. உங்களுடைய போனுக்கு வந்து போன் ஸ்ட்ரென்த்துக்கு அது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ரிலேட்டடா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சீன். நெக்ஸ்ட் வந்து ஓசோனோலைசிஸ் ரியாக்ஷன் என்ன. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கடைசியா இருக்கிறது ரெனால்ட்ஸ் லா அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் when non-volatile solute is dissolved in solvents. ஸோ இதுக்குரிய எக்ஸ்பிரஷன் கால்குலேட் பண்றது அதுவும் ரெனால்ட்ஸ் லா யூஸ் பண்ணி. ஸோ இதுல இருக்க கொஸ்டின்ஸ் படிச்சாலே போதுமானதா உங்களுக்கு வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஈஸியா நல்ல ஸ்கோர் எடுத்துட முடியும். இந்த டீடைல்ஸையா அட்லீஸ்ட் கவர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கோர் உங்களால எடுக்க முடியும். ஓகேவா? சோ கம்மியான கொஸ்டின்ஸ் இருக்கு. மொத்தமாக வந்து இங்க ஒரு 5 இங்க ஒரு 5 இங்க ஒரு 9. சோ 11 to 12 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? சோ இப்பயே சொல்றேன்னா என்ன படிக்கிறீங்களோ அது மறக்காம எழுதி பாருங்க. இல்ல அப்படின்னா மறந்து போயிடும். சோ அவங்க திரும்ப எழுதுனதே வச்சு ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியா நல்லா மெமரைஸ் ஆகும், நல்லா மனசுல பதியும். ஓகேவா? சோ எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்தீங்கன்னா கண்ட முன்னா உங்களுக்கு கூட லுக் இருக்கிற மணிக்கு அந்த லெட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒருவேளை நல்லா படிச்சிருந்தா சரியா? சோ அந்த மாதிரி கண்டிப்பா தெரியும். அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த நேரம் ஞாபகம் வரும். சோ பின்னாடி இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே மறக்காம கவர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.